சப்போர்ட் இன் பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜியில் மொத்தமாக 300 வினாவிடைகள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ தான். இன்னும் ஒரு 350 to 400 வினாக்கள் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாருமே சைக்காலஜி தான் திரும்ப திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் அப்புறம் இவிஎஸும் போட்டிருக்கோம். அதே போல் சைக்காலஜி ஒரு பல்காக ஒரு 300-400 கொஸ்டின் போடணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இதில் மொத்தமாக டோட்டலாக 300 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அறிவுரை பெறுபவரின் பிரச்சனைகள் எதன் மூலம் கண்டறியப்பட்டு அறிவுரை பகிரப்படுகிறது என்பதற்கான சரியான விடை என்ன? அறிவுரை பெறுபவரின் பிரச்சனைகள் எதன் மூலம் கண்டறியப்பட்டு அறிவுரை பகிரப்படுகிறது என்பதற்கான சரியான விடை நேர்காணல். குழு அறிவுரை பகர்தல் என்றால் என்ன? குழு அறிவுரை பகர்தல் என்றால் விரிவாக பேசுதல், விவாதங்கள் செய்தல். அனைத்தும் சரி. ஆளுமையானது ஒரு மனிதனின் பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என்று கூறியவர் யார்? ஆளுமையானது ஒரு மனிதனின் பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என்று கூறியவர் கில்பர்ட். ஆளுமையை தீர்மானிக்கும் உயிரியல் காரணிகள் கீழ் உள்ளவற்றில் எவை? ஆளுமையை தீர்மானிக்கும் உயிரியல் காரணிகள் கீழ் உள்ளவற்றில் எவை? நாளமில்லா சுரப்பிகள், நரம்பு மண்டலம், இரண்டும். ஸ்பிரேன்கர் என்பவர் எத்தனை வித மதிப்புகளின் அடிப்படையில் ஆளுமைகள் உள்ளது என கூறுகிறார்? ஸ்பிரான்கர் என்பவர் எத்தனை வித மதிப்புகளின் அடிப்படையில் ஆளுமைகள் உள்ளது என கூறியுள்ளார்னு பார்த்தா 6. அடுத்து 6வது கேள்வி, வயிறும் அதை அடுத்த பாகங்களும் மற்ற பாகங்களை விட பெரிதாக இருந்தால் அதன் ஆளுமை வாகு என்ன? வயிறும் அதை அடுத்த பாகங்களும் மற்ற பாகங்களை விட பெரிதாக இருந்தால் அதன் ஆளுமை வாகு சுக விருப்பமுள்ள ஆளுமை. 7வது கேள்வி, கீழ் உள்ளவற்றில் அக்பர் வகைப்பாடுகளில் தவறானதுங்கிறது கேள்வி தப்பாயிடுச்சு. அது ஹார்மோன் வகைப்பாடுகளில் தவறானதுன்னு வரணும். இது கேள்வியும் தப்பு, ஆப்ஷன் தப்பு, இது எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அது ஆன்சர். 8வது கேள்வி, தாழ்வு சிக்கல் என்னும் கருத்தை உருவாக்கியவர் யார்? தாழ்வு சிக்கல் என்னும் கருத்தை உருவாக்கியவர் ஆட்லர். யாருடைய கொள்கை மனிதவியல் சார்பினை கொண்டுள்ளது? யாருடைய கொள்கை மனிதவியல் சார்பினை கொண்டுள்ளது? ஆப்ரகாம் மாஸ்லோ. ஆளுமையை அளவிட கபால அளவை முறையை உருவாக்கியவர் யார்? ஆளுமையை அளவிட கபால அளவை முறையை உருவாக்கியவர் லாம்பரோசோ. லாம்பரோசோ. ரோர்சாக்கின் மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் உள்ளது? ரோர்சாக்கின் மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் உள்ளன? 10 அட்டைகள். ஜெர்மன் ரோடு எந்த நாட்டு உள மருத்துவர்? ஜெர்மன் ரோடு எந்த நாட்டு உள மருத்துவர்? சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர். 13வது கேள்வி, எது கல்வி தொழில் சார்ந்த தகவல்களை மாணவர்களுக்கு அளிக்கக்கூடிய பணி எது? தொழில் சார்ந்த தகவல்களை மாணவர்களுக்கு அளிக்கக்கூடிய பணி. இதுல எது கல்வி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தகவல் பரப்பும் பணி. 14வது கேள்வி, பள்ளியிலும் பள்ளிக்கு பிறகும் மாணவர்களுடைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் பெறும் வெற்றியையும் குறித்து அடிக்கடி மீள்பார்வை செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பள்ளியிலும் பள்ளிக்கு பிறகும் மாணவர்களுடைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் பெறும் வெற்றியையும் குறித்து அடிக்கடி மீள்பார்வை செய்வது பின்தொடர் பணி. 15வது கேள்வி, எந்த முறையில் அறிவுரை அளிப்பவருக்கு பெரும் பங்கு உண்டு? எந்த முறையில் அறிவுரை அளிப்பவருக்கு பெரும் பங்கு உள்ளது? நேரடி அறிவுரை பகர்தல். 16வது கேள்வி, மறைமுக அறிவுரை பகர்தலை உருவாக்கியவர் யார்? மறைமுக அறிவுரை பகர்தலை உருவாக்கியவர் கார்ல் ரோஜர்ஸ். 17வது கேள்வி, நெறிசாரா அறிவுரை பகர்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
நெறிசாரா அறிவுரை பகர்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தா வளர்ச்சிசார் செயல்னு அழைக்கப்படுது. 18வது கேள்வி, அறிவுரை பகல்களில் சமரச முறையில் தேர்ச்சி பெற்று தன்னை பிரபலப்படுத்தியவர் யார்? அறிவுரை பகர்தலில் சமரச முறையில் தேர்ச்சி பெற்று தன்னை பிரபலப்படுத்தியவர் எஃப்.சி. தார்ன். அடுத்து 19வது கேள்வி, தனிநபர் அறிவுரை வழங்குதல் உத்தியில் உள்ள முறைகள் மொத்தம் எத்தனை? தனிநபர் அறிவுரை வழங்குதல் உத்தியில் உள்ள முறைகள் மொத்தம் 3. 20வது கேள்வி, வழிகாட்டல் திட்டத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது? வழிகாட்டல் திட்டத்தில் முக்கிய பங்கு வகிப்பது அறிவுரை பகர்பவர். 21வது கேள்வி, ஃப்ராய்டின் கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃப்ராய்டின் கோட்பாடு உள இயக்க கோட்பாடுன்னு அழைக்கப்படுகிறது. 22வது கேள்வி, ஷெல்டன் உடல்வாகு அடிப்படையில் ஆளுமையின் வகைகள் மொத்தம் எத்தனை? ஷெல்டன் உடல்வாகு அடிப்படையில் ஆளுமையின் வகைகள் மொத்தம் 3. 23வது கேள்வி, கிரச்மர் என்பவர் உடல் அமைப்பின் அடிப்படையில் மனிதர்களை எத்தனை வகையாக வகைப்படுத்தியுள்ளார்? கிரச்மர் என்பவர் உடல் அமைப்பின் அடிப்படையில் மனிதர்களை எத்தனை வகையாக வகைப்படுத்தி உள்ளார்? 3 வகையாக. 24வது கேள்வி, கீழ் உள்ளவற்றில் ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் எவை? கீழ் உள்ளவற்றில் ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் சமூக காரணிகள், உளவியல் காரணிகள் இரண்டும். 25வது கேள்வி, ஓர் உயிரியல் உயிரிக்கும் அதன் சமூக மற்றும் பிற உலகுக்கும் இடையே நடக்கும் ஊடாட்டத்தின் விளைவாக உருவாகிய தனித்தன்மையை குறிப்பது எது? ஓர் உயிரியல் உயிரிக்கும் அதன் சமூக மற்றும் பிற உலகுக்கும் இடையே நடக்கும் ஊடாட்டத்தின் விளைவாக உருவாகிய தனித்தன்மையை குறிப்பது ஆளுமை. அடுத்து, பர்சோனா என்பது எந்த மொழிச்சொல்? பர்சோனா என்பது லத்தீன் மொழிச்சொல். 27வது கேள்வி, ரியாலிட்டி தெரப்பி என்ற மனவியல் சிகிச்சை முறையை உருவாக்கியவர் யார்? ரியாலிட்டி தெரப்பி என்ற மனவியல் சிகிச்சை முறையை உருவாக்கியவர் வில்லியம் கிளாசர். ஜெஸ்டல் தெரப்பி என்ற மனவியல் சிகிச்சை முறையை உருவாக்கியவர் ஜெஸ்டல் தெரப்பி என்ற மனவியல் சிகிச்சை முறையை உருவாக்கியவர் யார்? ஃப்ரிட்ரிக் பெர்ல்ஸ். அந்த பேர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஒரு தடவைக்கு 2-3 தடவை வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அது புரியும். 29வது கேள்வி, டேஸ் என்பவரின் கருத்துப்படி ஆளுமை அமைப்பு தனித்து இயங்கும் செயல்களையும் அதே சமயத்தில் ஒன்றோடு ஒன்று இடைவினை ஆற்றி பாதித்து கொள்ளும் தன்மை பெற்ற 3 உள்ளமைப்புகளையும் கொண்டதாகும். டேஸ் என்பவரின் கருத்துப்படி ஆளுமை அமைப்பு தனித்து இயங்கும் செயல்களையும் அதே சமயத்தில் ஒன்றோடு ஒன்று இடைவினை ஆற்றி பாதித்து கொள்ளும் தன்மை பெற்ற 3 உள்ளமைப்புகளையும் கொண்டதாகும். இது யாருடைய கருத்து? ஃப்ராய்டுடைய கருத்து. 30வது கேள்வி, ஆக்பர்ன் வகைப்பாடுகளில் தவறானது எது? ஆக்பர்ன் வகைப்பாடுகளில் தவறானது சூதாடி, தன்னலக்காரன், ரெண்டுமே தவறுதான். 31வது கேள்வி, துளங்கள் வலுப்படுத்தலை நிறுத்தினால் ஏற்படுவது? துளங்கள் வலுப்படுத்தலை நிறுத்தினால் ஏற்படுவது இன்சோம்னியா. இன்சோம்னியா. பிற குழந்தைகளை துன்புறுத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிற குழந்தைகளை துன்புறுத்தல் நெறி பிறழ்வு நடத்தை என அழைக்கப்படுகிறது. 33வது கேள்வி, மன சுகாதாரத்தின் நோக்கம் என்ன? மன சுகாதாரத்தின் நோக்கம் மனமுறிவை தடுப்பது, பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வது, இரண்டுமே. 34வது கேள்வி, சர்க்கரை நோயாளிக்கு இனிப்பை சாப்பிட ஆசை, அதே நேரத்தில் நோயின் பாதிப்பு அதிகமாகும் என்ற பய உணர்வு ஏற்படுவது எதனால? அணுகுதல், விலகுதல், மனப்போராட்டம். 35வது கேள்வி,
தீவிரமான மனநோய்க்கு மருத்துவர் உதவியோடு சிகிச்சை அளிப்பவர் யார்? தீவிரமான மனநோய்க்கு மருத்துவர் உதவியோடு சிகிச்சை அளிப்பவர் மனநல மருத்துவர். உங்களுக்கு நான் கொஸ்டின் படிச்சோடனே நீங்களே வந்து ஆப்ஷன் படிச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் வேணும் அப்படின்னா நீங்க வீடியோவை ஒரு செகண்ட் நிறுத்திட்டு ஆப்ஷன் படிச்சு பாருங்க. சரியா? 36வது கேள்வி. யாருடைய கூற்றுப்படி மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிப்பதாகும்? யாருடைய கூற்றுப்படி மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிப்பதாகும்? ஹேய்பில்ட். 37வது கேள்வி. யாருடைய கருத்துப்படி எந்த குற்றங்களை பெரியவர்கள் செய்தால் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்களோ அதே குற்றங்களை செய்யும் சிறுவர்களை நெறிப்பிரள் உடையவர்களாக கருத வேண்டும் என்று கூறியவர் யார்? யாருடைய கருத்துப்படி எந்த குற்றங்களை பெரியவர்கள் செய்தால் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்களோ அதே குற்றங்களை செய்யும் சிறுவர்களை நெறிப்பிரள் உடையவர்களாக கருத வேண்டும் என்று கூறியவர் ஷிரில்பர்ட். அடுத்து 38வது கேள்வி. மன சிதைவு நோய் உள்ளவர்கள் சிறு பிள்ளைத்தனமாக உண்பதற்கும் உடை உடுத்துவதற்கும் அடம் பிடிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய நோய் எது? மனசிதைவு நோய் உள்ளவர்கள் சிறு பிள்ளைத்தனமாக உண்பதற்கும் உடை உடுத்துவதற்கும் அடம் பிடிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய நோய் மனச்சிதைவு நோய். நரம்பு தளர்ச்சி நோய் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நரம்பு தளர்ச்சி நோய் என்பது பார்க்கின்சன் நோய் என்று அழைக்கப்படுகிறது. பலிகடா ஆக்கப்படுதல் என்பது டேஸ். பலிகடா ஆக்கப்படுதல் என்பது இடமாற்றம். அடுத்து 41வது கேள்வி. தன் கோபத்தை கணவனிடம் காட்ட முடியாத போது குழந்தைகளிடம் காட்டுதல் என்பது? தன் கோபத்தை கணவனிடம் காட்ட முடியாத போது குழந்தைகளிடம் காட்டுதல் என்பது இடமாற்றம். 42வது கேள்வி. ஈடு செய்தலுக்கு அடிப்படை காரணம் என்ன? ஈடு செய்தலுக்கு அடிப்படை காரணம் தாழ்வுணர்ச்சி. 43வது கேள்வி. மனநலம் பேண உதவும் வாழ்க்கை முறைகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனநலம் பேண உதவும் வாழ்க்கை முறைகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனநலவியல் என அழைக்கப்படுகிறது. 44வது கேள்வி. நம் வாழ்க்கையில் தோல்வி ஏற்படும் சூழலில் விலகிக் கொள்வது என்பது? நம் வாழ்க்கையில் தோல்வி ஏற்படும் சூழலில் விலகிக் கொள்வது என்பது பின்வாங்குதல். 45வது கேள்வி. தற்காப்பு நடத்தைகள் எதை தீர்ப்பதில்லை? தற்காப்பு நடத்தைகள் எதை தீர்ப்பதில்லை? சிக்கலான மன போராட்டத்தை தீர்ப்பதில்லை. 46வது கேள்வி. மரபு நிலையினால் தீவிரமான பிற்பட்டலுக்கு உட்பட்ட குழந்தைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? மரபு நிலையினால் தீவிரமான பிற்பட்டலுக்கு உட்பட்ட குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் என அழைக்கப்படுகிறார்கள். 47வது கேள்வி. குழந்தைகளின் நலனை பாதுகாக்கும் நிறுவனம் எது? குழந்தைகளின் நலனை பாதுகாக்கும் நிறுவனம் யூனிசெஃப். 48. தீவிர மனநோய்க்கு எடுத்துக்காட்டு எது? தீவிர மனநோய்க்கு எடுத்துக்காட்டு மனச்சிதைவு. 49. மன போராட்டங்களின் வகைகள் எத்தனை? மன போராட்டங்களின் வகைகள் 3. 50வது வினா. மனநலத்தின் காரணிகள். மனநலத்தின் காரணிகள் மனவெழுச்சி, சிக்கல்கள் இரண்டுமே. 51வது கேள்வி. நம் வாழ்க்கையில் சரியான முடிவெடுக்க முடியாத நிலையில் ஏற்படுவது டேஸ். நம் வாழ்க்கையில் சரியான முடிவெடுக்க முடியாத நிலையில் ஏற்படுவது மன போராட்டம். 52வது கேள்வி. நம் குறிக்கோளை அடையாவிட்டால் மனச்சிதைவை ஏற்படும் என கூறியவர்? நம்முடைய குறிக்கோளை அடையாவிட்டால் மனச்சிதைவு ஏற்படும் என கூறியவர் மார்கன் கிங். 53. மனநலம் என்பது டேஸ்.
மனநலம் என்பது முதிர்ச்சி பெறுதல், மனநிறைவு பெறுதல் இரண்டுமே. மன சுகாதாரம் என்பது டேஸ். மன சுகாதாரம் என்பது மகிழ்ச்சி, இசைவு இரண்டுமே. ஹிப்போகிரேட்ஸ் எந்த நாட்டை சேர்ந்த மருத்துவர்? ஹிப்போகிரேட்ஸ் எந்த நாட்டை சேர்ந்த மருத்துவர்? இவர் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். 56வது கேள்வி, மனநல பகுப்பாய்வு செய்தவர் யார்? மனநல பகுப்பாய்வு செய்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. மனநல பகுப்பாய்வு செய்தவர் யாரு? சிக்மண்ட் ஃப்ராய்டு. 57வது கேள்வி, மனக்குழப்பத்திற்கான காரணங்கள் எது? மனக்குழப்பத்திற்கான காரணம் மன போராட்டம், மனமுறிவு இரண்டுமே. 58வது கேள்வி, மனநல சுகாதாரத்திற்கு அமைக்கப்பட்ட நேஷனல் கமிட்டி ஃபார் மென்டல் ஹைஜீன் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? மனநல சுகாதாரத்திற்கு அமைக்கப்பட்ட இந்த நேஷனல் கமிட்டி ஃபார் மென்டல் ஹைஜீன் என்ற அமைப்பை தொடங்கியவர் கிளிஃபோர்ட் விடிங்காம் பியர்ஸ். இவர் தான் தொடங்கியிருக்காரு. 59வது கேள்வி, சில்ட்ரன் வில்லேஜஸ் யாரால் உருவாக்கப்பட்டது? சில்ட்ரன் வில்லேஜஸ் ஹெர்மன் ஜெமினர் இவரால் தான் உருவாக்கப்பட்டது. 60வது கேள்வி, பிளே வே மெத்தடை உருவாக்கியவர் யார்? பிளே வே மெத்தடை உருவாக்கியவர் கால்டுவெல் குக். 61வது கேள்வி, எ மைண்ட் தட் ஃபன் இட் செல்ஃப் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? எ மைண்ட் தட் ஃபன் இட் செல்ஃப் என்ற புத்தகத்தை எழுதியவர் கிளிஃபோர்டு. ஒரு குறிப்பிட்ட சூழலில் பயம் கொள்ளுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு குறிப்பிட்ட சூழலில் பயம் கொள்ளுதல் போபியாஸ் என அழைக்கப்படுகிறது. 63வது கேள்வி, யூனிபோலார் டிசார்டர் என்பது என்ன? யூனிபோலார் டிசார்டர் என்பது துக்கமாக இருத்தல். 64வது கேள்வி, பாட்டிபாக்ஸ் வெகேஷனல் கைடன்ஸ் பியூரோ எங்கு நிறுவப்பட்டது? பாட்டிபாக்ஸ் வெகேஷனல் கைடன்ஸ் பியூரோ எங்கு நிறுவப்பட்டது? பம்பாயில். பர்கின்சன் நோய் என்பது என்ன? பர்கின்சன் நோய் என்பது நடுக்கம். கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அது அப்படியே வரும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில கொஸ்டின் தமிழ்ல கேட்டிருக்கிறது ஆங்கிலத்துல கேட்கலாம், ஆங்கிலத்தை கொடுத்தது தமிழ் கேட்கலாம். அது மாதிரி மாத்தி மாத்தி ட்விஸ்ட் வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் நிறைய சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டினை கேதர் பண்ணி படிங்க. பொய் சொல்வது என்பது எவ்வகையான கலை? பொய் சொல்வது என்பது தற்காப்பு கலை. பகல் கனவு என்பது எவ்வகையான நடத்தை? பகல் கனவு என்பது தற்காப்பு நடத்தை. 68வது கேள்வி, அருகில் இருப்பவரின் புத்தகத்தை திருடுவது என்பது எவ்வகையான நடத்தை? அருகில் இருப்பவரின் புத்தகத்தை திருடுவது என்பது பிரச்சனை என்பதற்கான நடத்தை. பேரோடு இணைந்து போராடும் தன்னிணக்கமே மனநலம் என கூறியவர் யார்? பேரோடு இணைந்து போராடும் தன்னிணக்கமே மனநலம் என கூறியவர் மார்கன் கிங். 70வது கேள்வி, மனப்பான்மையை அளவிடும் முறையை உருவாக்கியவர்கள் யார்? மனப்பான்மையை அளவிடும் முறையை உருவாக்கியவர்கள் தர்ஸ்டன் லிக்கட் இருவருமே. 71வது கேள்வி, தான் தவறு செய்துவிட்டு பிறர் மீது பழி போடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தான் தவறு செய்துவிட்டு பிறர் மீது பழி போடுவது புறத்தெறிதல் என்று அழைக்கப்படுகிறது. மனிதர்கள் மேற்கொள்ளும் தற்காப்பு நடத்தைகள் எத்தனை? மனிதர்கள் மேற்கொள்ளும் தற்காப்பு நடத்தைகள் 60. பய உணர்வு எதை பாதிக்கும்? பய உணர்வு மனநலத்தை பாதிக்கும். 74வது கேள்வி, மன போராட்டங்களினால் ஏற்படும் பொருத்தப்பாடற்ற நடத்தை கோலங்களை எவ்வாறு அழைப்பர்? மன போராட்டங்களினால் ஏற்படும் பொருத்தப்பாடற்ற நடத்தை
கோலங்களை எவ்வாறு அழைப்பர்? பிரச்சனை என்று அழைப்பர். 75வது கேள்வி, தனது தவறுகளுக்கும் இயலாமைக்கும் உரிய காரணத்தை தவிர்த்து சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருத்தமான காரணத்தை கூறுவது என்பது டேஸ். தனது தவறுகளுக்கும் இயலாமைக்கும் உரிய காரணத்தை தவிர்த்து சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருத்தமான காரணத்தை கூறுவது என்பது காரணம் புனைந்துரைத்தல். தன்னிடம் உள்ள குறைபாட்டை ஈடு செய்ய வேறொரு செயலில் ஈடுபட்டு சிறந்து காணப்படுவது. தன்னிடம் உள்ள குறைபாட்டை ஈடு செய்ய வேறொரு செயலில் ஈடுபட்டு சிறந்து காணப்படுவது ஈடு செய்தல். 77வது கேள்வி, மன வெளிச்சி தொடர்புடைய பொருட்களிலிருந்து விலக்கி தொடர்பற்ற வேறொரு பொருளில் செலுத்தப்படுதல் என்பது. மனவெழுச்சி தொடர்புடைய பொருட்களிலிருந்து விலக்கி தொடர்பற்ற வேறொரு பொருளில் செலுத்தப்படுதல் என்பது நிலைமாற்றம். மன போராட்டங்களில் இருந்து விடுபட ஒருவர் குழந்தை போல் செயல்படுவது என்பது என்ன? மன போராட்டங்களில் இருந்து விடுபட ஒருவர் குழந்தை போல் செயல்படுவது என்பது பின்னோக்கம். கீழ்கண்டவற்றுள் எது எவை மனநோய்கள்? கீழ்கண்டவற்றுள் எது எவை மனநோய்கள்? உடல் நோய்கள், ஆளுமை கோளாறு நோய்கள் இரண்டுமே. தன் தவறை பிறர் மீது சுமத்துதல் என்பது. தன் தவறை பிறர் மீது சுமத்துதல் என்பது இடமாற்ற தற்காப்பு. 81வது கேள்வி, மனமுறிவு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? மனமுறிவு ஏற்படுவதற்கான காரணம் துலங்களுக்கு இடையூறு செய்தல், மன போராட்டம் நிகழ்தல் இரண்டுமே. 82வது கேள்வி, ஆந்த்ரோபாலஜி என்பது என்ன? ஆந்த்ரோபாலஜி என்பது மனிதவியல். 83வது கேள்வி, மன பகுப்பாய்வை செய்தவர் யார்? மன பகுப்பாய்வை செய்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. 84, ஒன்றில் குறை இருந்தால் மற்றொன்றில் மனதை செலுத்துதல் என்பது என்ன? ஒன்றில் குறை இருந்தால் மற்றொன்றில் மனதை செலுத்துதல் என்பது ஈடு செய்தல். மன தூய்மையின் நோக்கம் என்ன? மன தூய்மையின் நோக்கம் திருப்தி அடைதல், மனமுறிவை தடுப்பது இரண்டுமே. மன தூய்மை இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? மன தூய்மை இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் கிளிஃபோர்ட் பீர்ஸ். 87வது கேள்வி, ஜெயிக்க முடியாது என கருதி காலில் சுளுக்கு என சாக்குப்போக்கு கூறுதல். ஜெயிக்க முடியாது என கருதி காலில் சுளுக்கு என சாக்குப்போக்கு சொல்வது பின்வாங்குதல். கீழுள்ளவற்றில் ஒரு மிதமான மனநோய் எது? கீழுள்ளவற்றில் ஒரு மிதமான மனநோய் பதட்டம், மிகை, அச்சம் இரண்டுமே. கீழுள்ளவற்றில் எது ஒரு தீவிர மனநோய்? கீழுள்ளவற்றில் எது ஒரு தீவிர மனநோய்? தூக்கமின்மை, அதீத சிந்தனை இரண்டுமே தீவிர மனநோய். 90வது கேள்வி, ஃப்ளானகனால் உருவாக்கப்பட்டது எது? ஃப்ளானகனால் உருவாக்கப்பட்டது பாய்ஸ் டவுன். மன தூய்மை அல்லது மன சுகாதாரம் என்பது என்ன? மன தூய்மை அல்லது மன சுகாதாரம் என்பது மன தாக்குதல்களில் இருந்து தப்பித்தல். 92வது கேள்வி, முழு மனநலம் என்பது எதை அடிப்படையாக கொண்டது? முழு மனநலம் என்பது உளவியல், மனிதவியல் இரண்டையும் அடிப்படையாக கொண்டது. வாழ்க்கையின் அடிப்படையானது பொருத்தப்பாடு என கூறியவர். வாழ்க்கையின் அடிப்படையானது பொருத்தப்பாடு என கூறியவர் ஹெர்பர்ட் ஸ்பென்சர். 94, பிரச்சனைக்குரிய நடத்தைகளை நடத்தை பிரச்சனைகளுக்கும் சமூகத்திற்கு எதிராக கேடு விளைவிப்பது ஆளுமை பிரச்சனைகள் என்றும் வகைப்படுத்தியவர் யார்? பிரச்சனைக்குரிய நடத்தைகளை நடத்தை பிரச்சனைகளுக்கும் சமூகத்திற்கும் எதிராக கேடு விளைவிப்பது ஆளுமை பிரச்சனைகள் என்றும் வகைப்படுத்தியவர்
லூடன் ஆகர்சன். 95 தனது ஆசைகளை பிரதிபலிக்கும் வேறொருவரின் செயல்களை ரசித்தல் மூலம் ஓரளவு நிறைவு பெறும்படி செய்தல் என்பது. தனது ஆசைகளை பிரதிபலிக்கும் வேறொருவரின் செயல்களை ரசித்தல் மூலம் ஓரளவு நிறைவு பெறும்படி செய்தல் என்பது ஒன்றுதல். 96வது கேள்வி. தோல்விகளையும் குறைபாடுகளையும் பிறர் மீது ஏற்றி கூறுதல் விதி என்பது அதிர்ஷ்டமில்லை என்பது போன்றவைகள் டேஸ். தோல்விகளையும் குறைபாடுகளையும் பிறர் மீது ஏற்றி கூறுதல் விதி என்பது அதிர்ஷ்டமில்லை என்பது போன்றவைகள் புறத்தெறிதல். வலிப்பு நோய் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எபிலெப்சி என்று அழைக்கப்படுகிறது. 98வது கேள்வி. மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் சரி செய்யலாம் என கூறியவர் யார்? மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் சரி செய்யலாம் என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. குழந்தைகளின் உள மருத்துவ விடுதி முதலில் எங்கு நிறுவப்பட்டது? குழந்தைகளின் உள மருத்துவ விடுதி முதலில் சிகாகோவில் நிறுவப்பட்டது. 100வது கேள்வி. உள தடுமாற்றங்களால் பிடிபட்டவர்களின் நடத்தைகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு எது? உள தடுமாற்றங்களால் பிடிபட்டவர்களின் நடத்தைகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு நெறிப்பிரள். அடுத்து, பேட்டி பாக்ஸ் வெக்கேஷனல் கைடன்ஸ் பியூரோ எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? பாட்டி பாக்ஸ் வெக்கேஷனல் கைடன்ஸ் பியூரோ எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1941. பிபோலர் டிசார்டர் என்பது எது? பிபோலர் டிசார்டர் என்பது அதிகமான மன அழுத்தம். 103வது கேள்வி. கவனக்குறைவு மிக இயக்க கோளாறு என்பது. கவனக்குறைவு மிக இயக்க கோளாறு என்பது கவனக்குறைவு அதீத செயல்பாடு இரண்டுமே தான். 104வது கேள்வி. பொருத்தப்பாடின்மையால் மாணவர்களிடம் காணப்படும் தவறான நடத்தைகள். பொருத்தப்பாடின்மையால் மாணவர்களிடம் காணப்படும் தவறான நடத்தைகள் பொய் பேசுதல், அச்ச உணர்வு இரண்டுமே. ஒரு தனிநபரின் முழுமையான நடத்தையே ஆளுமை என கூறியவர் யார்? ஒரு தனிநபரின் முழுமையான நடத்தையே ஆளுமை என கூறியவர் ஆல்பர்ட். 106வது கேள்வி. முதலில் ஆளுமையை அளவிட தோன்றிய அளவீடு எது? முதலில் ஆளுமையை அளவிட தோன்றிய அளவீடு குணநலன் அடிப்படையிலான வகையியல் வகைப்பாடு. 107வது கேள்வி. தைராக்சின் குறைவினால் ஏற்படுவது. தைராக்சின் குறைவினால் ஏற்படுவது சோம்பேறித்தனம். அடுத்து 108வது கேள்வி. நல்லது கெட்டதை போதிக்கும் ஆளுமை எது? நல்லது கெட்டதை போதிக்கும் ஆளுமை சூப்பர் ஈகோ. உளவியலில் எக்டோமோர்பி என்பது எந்த வகையான உடல் அமைப்பை குறிக்கிறது? உளவியலில் எக்டோமோர்பி என்பது மெல்லிய நீளமான உடல் அமைப்பை குறிக்கிறது. எக்டோமார்பி அப்படிங்கிறது மெல்லிய நீளமான உடல் அமைப்பை குறிக்கிறது. ஈட் என்பது ஈட் என்பது எஜுகேஷனல் அப்ரிசியேஷன் டெஸ்ட். எஜுகேஷனல் அப்ரிசியேஷன் டெஸ்ட். 111வது கேள்வி. கருணை உடையவராய் ஊக்கமளிப்பவராய் ஆசிரியர் இருக்க வேண்டும் என கூறியவர். கருணை உடையவராய் ஊக்கமளிப்பவராய் ஆசிரியர் இருக்க வேண்டும் என கூறியவர் எரஸ்மஸ். 112வது கேள்வி. கட்டூக்கத்தின் வெளியீடு என்பது. கட்டூக்கத்தின் வெளியீடு என்பது சித்திரம் வரைதல், தச்சு வேலை, சிற்பம், செதுக்குதல். இவை இரண்டுமே. 113வது கேள்வி. கல்வியில் பயன்படும் இயல்பு ஊக்கம் எது? கல்வியில் பயன்படும் இயல்பு ஊக்கம் குழு ஊக்கம், தற்சார்பு ஊக்கம், கட்டூக்கம், திரட்டூக்கம். இவை அனைத்தும். 114வது கேள்வி.
கட்டூக்கம் என்பது டேஸ். கட்டூக்கம் என்பது படம் வரைதல், வீடு கட்டுதல், கார் செய்தல் அனைத்தும். குரூப் சைக்கோதெரபி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? குரூப் சைக்கோதெரபி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ஜாக்கப் எல் மொரினோ. சாதனை ஊக்க கொள்கையை விரிவாக்கியவர் யார்? சாதனை ஊக்க கொள்கையை விரிவாக்கியவர் மெக்லிலாண்ட். துணிந்து செயலாற்றுதல் எதன் ஒரு பகுதியாகும்? துணிந்து செயலாற்றுதல் அடை ஊக்கத்தின் ஒரு பகுதியாகும். ஒரு தேவையை நிறைவு செய்வதற்கு செய்யப்படும் தூண்டல். ஒரு தேவையை நிறைவு செய்வதற்கு செய்யப்படும் தூண்டல் ஊக்குவித்தல். 119வது கேள்வி. A Theory of Human Motivation என்ற நூலை எழுதியவர் யார்? A Theory of Human Motivation என்ற நூலை எழுதியவர் A.H. மாஸ்லோ. 120வது கேள்வி. ஆக்கத்திறன் படிநிலைகள் மொத்தம் எத்தனை? ஆக்கத்திறன் படிநிலைகள் மொத்தம் 4. 121வது கேள்வி. மனவெழுச்சி நுண்ணறிவு என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? மனவெழுச்சி நுண்ணறிவு என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் டேனியல் கோல்மேன். தேவை அடுக்கு கோட்பாடு என்பதை கூறியவர் யார்? தேவை அடுக்கு கோட்பாடு என்பதை கூறியவர் மாஸ்லோ. 123. மன தேவைகளுடன் ஒட்டிய ஊக்கிகள். மன தேவைகளுடன் ஒட்டிய ஊக்கிகள் அன்பு, பாராட்டு, பாதுகாப்பு அனைத்தும். உள்ளொளியில் தோன்றுவது. உள்ளொளியில் தோன்றுவது புதுமை. 125வது கேள்வி. இரு காரணி கோட்பாடு என்பதை கூறியவர். இரு காரணி கோட்பாடு என்பதை கூறியவர் ஹெர்ஸ்பெர்க். மோட்டிவேஷன் அண்ட் எமோஷன் என்ற நூலை எழுதியவர். மோட்டிவேஷன் அண்ட் எமோஷன் என்ற நூலை எழுதியவர் யங். கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் செயல்முறையின் மூலக்கூறுகளை வரையறுத்தவர் யார்? கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் செயல்முறையின் மூலக்கூறுகளை வரையறுத்தவர் ஹேவ்லாக். அடைவு ஊக்கி சமுதாய மேம்பாட்டிற்கு உதவும் என சோதனை மூலம் உலகிற்கு காட்டியவர் யார்? அடைவு ஊக்கி சமுதாய மேம்பாட்டிற்கு உதவும் என சோதனை மூலம் உலகிற்கு காட்டியவர் மெக்லிலாண்ட். சாதனை செய்து காட்ட கிளர்ந்தெழும் உணர்வு. சாதனை செய்து காட்ட கிளர்ந்து எழும் உணர்வு அடைவூக்கம். ஊக்குமையின் வடிவமைப்பை கொடுத்தவர் யார்? ஊக்குமையின் வடிவமைப்பை கொடுத்தவர் கிராபோ டிசெக்கோ. இரண்டுமே. அறுவை உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அதாவது ஃபவுண்டர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி என்று அழைக்கப்படுபவர். அறுவை உளவியலின் தந்தை வில்ஹெம் டவுன். சரிங்க, உண்டு. வில்ஹெம் உண்டு. குழு இயக்கம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? குழு இயக்கம் என்ற கருத்தை உருவாக்கியவர் குர்ட் லூயின். ஆசிரியர் ஆராய் ஊக்கத்தை பயன்படுத்தும் முறைகள். ஆசிரியர் ஆராய் ஊக்கத்தை பயன்படுத்தும் முறைகள். மாணவர்களை கேள்வி கேட்க அனுமதிப்பது, இயற்கை சூழலை புராதன சின்னங்கள் உள்ள இடங்களுக்கு அழைத்து செல்வது, சிந்தித்து செயல்படும் வினாக்களை கேட்பது, இவை அனைத்தும். இயல்பு ஊக்கம் பற்றிய கருத்தை கூறிய மனநூல் அறிஞர் யார்? இயல்பு ஊக்கம் பற்றிய கருத்தை கூறிய மனநூல் அறிஞர் மக்டூகல். 135வது கேள்வி. கட்டுக்கதைகளை ஆசிரியர் எவ்வாறு பயன்படுத்துகிறார்? கட்டுக்கதைகளை ஆசிரியர் பால் தயாரித்தல், புத்தக கட்டமைப்பு, மாணவர்கள் துணி நெய்தல் என இந்த விதிகள்ல இதன்படி இவை அனைத்தின் மூலமா பயன்படுத்துறாரு. ஊக்கப்படுத்தலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஊக்கப்படுத்தலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ரஹாம் மாஸ்லோ.
மனிதர்களின் தேவைகள் அடுக்குமுறை வடிவில் அமைகின்றன என்று விளக்கிய உளவியலாளர் யார்? மனிதர்களின் தேவைகள் அடுக்குமுறை வடிவில் அமைகின்றன என்று விளக்கிய உளவியலாளர் ஆப்ரஹாம் மாஸ்லோ. பிரெனாலஜி என்பது உளவியலின் எந்த கூற்றை சார்ந்தது? பிரெனாலஜி என்பது உளவியலின் எந்த கூறை சார்ந்தது? தலையின் வடிவத்தால் மன பண்புகளை அறியும் கோட்பாடு. 139வது கேள்வி. ஆதார தேவை நிறைவு பெற கொள்கையை உருவாக்கியவர் யார்? ஆதார தேவை நிறைவு பெற கொள்கையை உருவாக்கியவர் மாஸ்லோ. உளவியலில் லிபிடோ என்பது எதனுடன் சம்பந்தப்பட்ட சக்தியாக குறிப்பிடப்படுகிறது? உளவியலில் லிபிடோ என்பது ஐடி. 141வது கேள்வி. கார்னர் ஃபிங்கர் டெக்ஸ்டரிட்டி டெஸ்ட் எந்த திறமையை மதிப்பீடு செய்ய பயன்படுத்தப்படுகிறது? கார்னர் ஃபிங்கர் டெக்ஸ்டரிட்டி டெஸ்ட் நுண் இயக்கத்திறனை. 142வது கேள்வி. சிக்மண்ட் ஃப்ராய்டின் ஆளுமை சார்ந்த கொள்கை எது? சிக்மண்ட் ஃப்ராய்டின் ஆளுமை சார்ந்த கொள்கை உள பகுப்பாய்வு. 143வது கேள்வி. மகிழ்ச்சியற்ற சுற்றுப்புற நண்பர்கள் இல்லாத முன்பிள்ளை பருவ குழந்தையின் பிரச்சனை என்ன? மகிழ்ச்சியற்ற சுற்றுப்புற நண்பர்கள் இல்லாத முன்பிள்ளை பருவ குழந்தையின் பிரச்சனை தாழ்மையுணர்வு. தொடக்க கல்வி நிலையில் மாணவர்களை குழுக்களாக பிரிக்க பயன்படும் அளவுகோல் எது? தொடக்க கல்வி நிலையில் மாணவர்களை குழுக்களாக பிரிக்க பயன்படும் அளவுகோல் நுண்ணறிவு சிறப்பு நாட்டங்கள் இரண்டுமே. ஆளுமையை எதிலிருந்து அறியலாம்? ஆளுமையை எதிலிருந்து அறியலாம்? நடத்தை செயல்பாடு இரண்டிலிருந்தும். குழு ஊக்கத்தின் பயன் என்ன? குழு ஊக்கத்தின் பயன் சுயநலம் கருதாத பொதுநலத்துடன் செயல்படுதல், பிறருடன் ஒத்துழைத்தல், சமமாக பழகும் மனப்பான்மை. இவை அனைத்தும். 147வது கேள்வி. ஒருவரின் குறிக்கோள் எளிதாக அடையக்கூடியதாக இருந்தால் அவர் ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் இழந்து விடுவார் என்பது. ஒருவரின் குறிக்கோள் எளிதாக அடையக்கூடியதாக இருந்தால் அவர் ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் இழந்து விடுவார் என்பது உளவியல் எல்லை. மனித தேவைகள் பற்றிய அடிப்படை கோட்பாட்டினை குறிப்பிட்டவர் யார்? மனித தேவைகள் பற்றிய அடிப்படை கோட்பாட்டினை குறிப்பிட்டவர் மாஸ்லோ. உளவியலில் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அதாவது பாரம்பரிய ஒற்றுமை கற்பித்தல் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? உளவியலில் பாரம்பரிய ஒற்றுமை கற்பித்தல் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் இவான் பாவ்லோவ். 150வது கேள்வி. மனிதன் தன்னிலை ஒழுங்குபடுத்தும் திறமையை வெளிப்படுத்தும் உளவியல் கோட்பாடு எது? மனிதன் தன்னிலை ஒழுங்குபடுத்தும் திறமையை வெளிப்படுத்தும் உளவியல் கோட்பாடு சமூக கற்றல் கோட்பாடு. கோக்லரின் ஆராய்ச்சிக்கு எதை பயன்படுத்தினாரு? நாய், பூனை, குரங்கு. இதை எதை பயன்படுத்தினாரு அப்படிங்கறதான் கேள்வி. குரங்க தான் பயன்படுத்தினாரு. 152வது கேள்வி. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற கஷ்டப்பட்டு உழைப்பேன் என்பது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற கஷ்டப்பட்டு உழைப்பேன் என கூறுவது என்ன? அடைவு தேவை. சாதனை ஊக்கி பற்றி விரிவாக சொல்லியவர் யார்? 153வது கேள்வி. சாதனை ஊக்கி பற்றி விரிவாக சொல்லியவர் அட்கின்சன். தன்னிலை மறந்து சிறுநீர் கழித்தல் ஏன்? தன்னிலை மறந்து சிறுநீர் கழித்தல் பயத்தினால். 155வது கேள்வி. உட்காட்சி மூலம் கற்றல் நிகழ்வதை சோதனை செய்து நிரூபித்த அறிஞர் யார்? உட்காட்சி மூலம் கற்றல் நிகழ்வதை சோதனை செய்து நிரூபித்தவர் கோலர். 156வது கேள்வி. அறிவின் உருவாக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அறிவின் உருவாக்கம் கற்றல் மூலம் உருவாக்கப்படுகிறது. பாராட்டுதல், பரிசு பொருட்கள் தருதல், விளையாட அனுமதித்தல் போன்றவை எவ்வகை தூண்டலை ஏற்படுத்தும்? பாராட்டுதல், பரிசு பொருட்கள் தருதல், விளையாட அனுமதித்தல் போன்றவை
வலுவூட்டும் தூண்டல். மீண்டும் மீண்டும் பயிற்சி அளித்தல் எதை வலுவூட்டும்? மீண்டும் மீண்டும் பயிற்சி அளித்தல் கற்றலை வலுவூட்டும். இதைவிட பெரிய, அதைவிட உயரமான என்று கூறும் பொதுமையான கருத்து எது? இதைவிட பெரிய, அதைவிட உயரமான என்று கூறும் பொதுமையான கருத்து பொருட்களின் கூறு பற்றியது. 160வது கேள்வி. உளவியலில் தகவமைப்பு என்பது ஒரு நபர் புதிய சூழல் அல்லது அனுபவங்களுக்கு ஏற்ப தங்கள் மன மற்றும் நடத்தை சார்ந்த மாற்றங்களை செய்து கொள்ளும் செயல்முறையை குறிக்கிறது. இது எதை குறிக்கிறது? உளவியலில் தகவமைப்பு என்பது ஒரு நபர் புதிய சூழல் அல்லது அனுபவங்களுக்கு ஏற்ப தங்கள் மன மற்றும் நடத்தை சார்ந்த மாற்றங்களை செய்து கொள்ளும் செயல்முறைய இங்க கீழே இருக்கல எதுல குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னைத்தானே சரி செய்தலை குறிக்கிறது. 161வது கேள்வி. சிம்பன்சி குரங்கு எந்த சோதனைக்கு பயன்படுத்தப்பட்டது? சிம்பன்சி குரங்கு உட்காட்சி மூலம் கற்றலுக்கான சோதனையில தான் பயன்படுத்தப்பட்டது. சிம்பன்சி குரங்கு உட்காட்சி மூலம் கற்றலை 162வது கேள்வி. காந்திஜியின் ஆதார கல்வி. காந்திஜியினுடைய ஆதார கல்வி எது அப்படின்னு சொல்லிதான் இங்க கேட்டிருக்காங்க. கைத்தொழில். இதுல 10ன்னு கொடுத்திருக்கிறது இல்ல, ஏன்னா அது தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. புலன் இயக்க நிலை எந்த வயது வரை? புலன் இயக்க நிலை 0 to 2 ஆண்டுகள் வரை. செயலுக்கு முற்பட்ட நிலை எந்த வயதில் உண்டாகும்? செயலுக்கு முற்பட்ட நிலை 2 to 7 வயதில் உண்டாகும். கருத்தியல் நிலை குறிக்கும் பருவம் எது? கருத்தியல் நிலை குறிக்கும் பருவம் 11 வயதுக்கு மேல். 166வது கேள்வி. எந்த கல்வி முறையில் குழந்தைகள் சக மாணவர்களுடன் ஆசிரியர்களுடன் இடைவினை ஆற்ற ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது? இடைவினை ஆற்றக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 166 செயல்வழி கற்றல். 167வது கேள்வி. கற்றலுக்கு உதவும் உளம் சார்ந்த காரணி எது? கற்றலுக்கு உதவும் உளம் சார்ந்த காரணி வகுப்பறை சூழல். 168வது கேள்வி. கற்றல் என்பது எவ்வகையான நிலை? கற்றல் என்பது செயலுறு நிலை. செயலுறு நிலை. 169வது கேள்வி. தற்போது பள்ளி கல்வியின் மூலம் குழந்தைகள் அடைய வேண்டுமென சமூகம் எதிர்பார்ப்பது என்ன? தற்போது பள்ளி கல்வியின் மூலம் குழந்தைகள் அடைய வேண்டுமென சமூகம் எதிர்பார்ப்பது நல்லொழுக்கம். தேசிய கலை திட்டம் கல்வி பிரகடனம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? தேசிய கலை திட்டம் கல்வி பிரகடனம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2005. ஸ்கின்னர் தன்னுடைய சோதனைக்கு ஆய்வு பொருளாக எதை பயன்படுத்தினார்? ஸ்கின்னர் தன்னுடைய சோதனைக்கு ஆய்வு பொருளாக வெள்ளை எலியை பயன்படுத்தினார். இந்தியாவில் பள்ளி கல்வியின் உயர்ந்தபட்ச சபை எது? இந்தியாவில் பள்ளி கல்வியின் உயர்ந்தபட்ச சபை NCERT. 173வது கேள்வி. NCERT நிறுவனம் அமைந்துள்ள இடம். NCERT நிறுவனம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. 174வது கேள்வி. ஆயத்த நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆயத்த நிலை பழுத்த நிலை என்று அழைக்கப்படுகிறது. 175வது கேள்வி. குறிப்பு மற்றும் படங்கள் வழி நடைபெறும் கற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறிப்பு மற்றும் படங்கள் வழி நடைபெறும் கற்றல் தொடு உணர்வு வழித்திறன் என அழைக்கப்படுகிறது. ஒன்றுக்குள் ஒன்று பொருந்திய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுக்கும் கற்றல் படிநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒன்றுக்குள் ஒன்று பொருந்திய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுக்கும் கற்றல் படிநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரச்சனையை தீர்க்க கற்றல். 177. ஒழுக்க நடத்தையில் டேஸ் என்றும் உள்ளுணர்வு இன்றி அமையா பங்கினை பெற்றுள்ளது. டேஸ் ஒழுக்க நடத்தையில் உள்ளுணர்வு இன்றியமையா பங்கினை பெற்றுள்ளது. எதுல இன்றியமையா பங்கு இருக்குன்னா
மனசாட்சியின். பள்ளி பருவ குழந்தைகளிடம் மன எழுச்சி வளர்ச்சியினை அதிகமாக பாதிப்பவர்கள் யார்? பள்ளி பருவ குழந்தைகளிடம் மன எழுச்சி வளர்ச்சியில் அதிகமாக பாதிப்பவர்கள் நண்பர்கள். பருப்பொருள் நிலை எந்த வயதில் உண்டாகும்? பருப்பொருள் நிலை எந்த வயதில் உண்டாகும்? 7 முதல் 11 வயதில். மாறா செயல்கூறுகள் பற்றி குறிப்பிடும் அறிஞர் யார்? மாறா செயல்கூறுகள் பற்றி குறிப்பிடுவது பியாஜே. பாவ்லோ தன்னுடைய சோதனைக்கு எந்த விலங்கை பயன்படுத்தினார்? பாவ்லோ தன்னுடைய சோதனைக்கு எந்த விலங்கை பயன்படுத்தினார்? நாய். நாய் தான் லோ 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 ஓ ஓ அப்படின்னு கத்தும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்கனைசேஷன் என்பது என்ன? ஆர்கனைசேஷன் என்பது ஒருங்கமைத்தல். சிக்கலான புதுமை கருத்தை குறிப்பிடும் சொல் எது? சிக்கலான புதுமை கருத்தை குறிப்பிடும் சொல் குடியரசு நாடு. செயல்படு ஆக்க நிலைநிறுத்தம் என்பதை குறிப்பிட்டவர். செயல்படு ஆக்க நிலைநிறுத்தம் என்பதை குறிப்பிட்டவர் ஸ்கின்னர். மீன் குஞ்சு பிறந்த உடனேயே நீந்துவது எவ்வகை கற்றல்? மீன் குஞ்சு பிறந்த உடனேயே நீந்துவது இயல்பூக்கம். நீந்துதல், நடத்தல், ஓடுதல் என்னும் செயல்களோடு தொடர்புடைய கற்றல் படிநிலை. நீந்துதல், நடத்தல், ஓடுதல் என்னும் செயல்களோடு தொடர்புடைய கற்றல் படிநிலை உடலியக்க கற்றல். கீழ்கண்டவற்றை எது கற்றல் கற்பிக்கும் கருவி? கீழ்கண்டவற்றில் எது கற்றல் கற்பிக்கும் கருவி? படவீழ்த்தி, குறுந்தகடு, தொலைக்காட்சி அனைத்தும். அடைவு ஊக்கி சமுதாய மேம்பாட்டிற்கு உதவும் என சோதனை மூலம் உலகிற்கு உணர்த்தியவர் யார்? அடைவு ஊக்கி சமுதாய மேம்பாட்டிற்கு உதவும் என சோதனை மூலம் உலகிற்கு உணர்த்தியவர் மெக்லிலாண்ட். ஒரு தேவையை நிறைவு செய்வதற்கு செய்யப்படும் தூண்டல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு தேவையை நிறைவு செய்வதற்கு செய்யப்படும் தூண்டல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஊக்குவித்தல் என அழைக்கப்படுகிறது. பசியோடு இருக்கும் எலியை கொண்டு கற்றல் ஆய்வு செய்த அறிஞர் யார்? பசியோடு இருக்கும் எலியை கொண்டு கற்றல் ஆய்வு செய்த அறிஞர் ஸ்கின்னர். முந்தைய அறிவையும் தற்போது கற்ற கருத்துக்களையும் தொடர்புபடுத்தி உருவாக்கப்படுவது. முந்தைய அறிவையும் தற்போது கற்ற கருத்துக்களையும் தொடர்புபடுத்தி உருவாக்கப்படுவது பொறுத்து விளக்கப்படம். மனிதனின் செயல், பேச்சு, புரிதல், காரணமறிதல், முடிவெடுத்தல் முதலியன எதை பொறுத்து அமைகிறது? மனிதனின் செயல், பேச்சு, புரிதல், காரணமறிதல், முடிவெடுத்தல் முதலியன பொதுமை கருத்து சார்ந்த கற்றலை பொறுத்து அமைகிறது. கல்வி மனவியல் ஓர் ஆசிரியர் குழந்தையின் எந்த முறையை பற்றி அறிய உதவுகிறது? கல்வி மனவியல் ஓர் ஆசிரியர் குழந்தையின் எந்த முறையை பற்றி அறிய உதவுகிறது? திறமைகளை. தாராசந்த் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. தாராசந்த் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1948. கல்வியின் புதிய உத்திகளை கண்டுபிடிப்பதை ஊக்குவித்து பரிசை அளிக்கும் நிறுவனம் எது? கல்வியின் புதிய உத்திகளை கண்டுபிடிப்பதை ஊக்குவித்து பரிசை அளிக்கும் நிறுவனம் NCERT. மீண்டும் மீண்டும் பயிற்சி அளித்தல் எதை வலுவூட்டுகிறது? மீண்டும் மீண்டும் பயிற்சி அளித்தல் கற்றலை வலுவூட்டுகிறது. சிம்பன்சி குரங்கு எந்த சோதனைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது? சிம்பன்சி குரங்கு உட்காட்சி மூலம் கற்றல் சோதனைக்கு பயன்படுத்தப்பட்டது. கால் வயது 8, மன வயது 7, நுண்ணறிவு ஈவு என்ன? கால் வயது 8, மன வயது 7, நுண்ணறிவு ஈவு 87,5. புரூஸ் டக்மாவின் ஆசிரியர் தர அளவுகோலினை பயன்படுத்தி கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த பண்பினை ஆசிரியரிடம் அளவீடு செய்யலாம்? புரூஸ் டக்மாவின் ஆசிரியர் தர அளவுகோலினை பயன்படுத்தி கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த பண்பினை ஆசிரியரிடம் அளவீடு செய்யலாம்? ஆக்கப்பண்பு, இயங்கும் பண்பு இரண்டுமே. ஸ்பியர்மேனின் கொள்கை டேஸ். ஸ்பியர்மேனின் கொள்கை இரு காரணி கொள்கை. பல காரணி கொள்கையை அறிவித்தவர் யார்?
பல காரணி கொள்கையை அறிவித்தவர் தார்ன்டைக். ஜி என்பது என்ன? ஜி என்பது பொது காரணி. மனவெழுச்சி நுண்ணறிவு டேஸ். மனவெழுச்சி நுண்ணறிவு டேனியல் கோல்மேன். ஹெர்மன் ஹெப்பிங்கஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஹெர்மன் ஹெப்பிங்கஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஐக்யூவை முதலில் கண்டறிந்தவர் யார்? ஐக்யூவை முதலில் கண்டறிந்தவர் ஆல்பர்ட் பெனிட். குவி சிந்தனையானது. குவி சிந்தனையானது தீர்வை குறிக்கோளாக கொண்டது. கிண்டர் கார்டன் முதல் 12ஆம் வகுப்பு வரை நுண்ணறிவை அளக்க பயன்படுத்தப்படும் பரவலான சோதனை எது? கிண்டர் கார்டன் முதல் 12ஆம் வகுப்பு வரை நுண்ணறிவை அளக்க பயன்படுத்தப்படும் பரவலான சோதனை நுண்ணறிவு ஸ்டான்போர்ட் பினே நுண்ணறிவு சோதனை. ஸ்டான்போர்ட் பினே நுண்ணறிவு சோதனை. மனித நுண்ணறிவின் தன்மை என்று பொருள்படும் த நேச்சர் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் என்ற புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? மனித நுண்ணறிவின் தன்மை என்று பொருள்படும் த நேச்சர் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் என்ற புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதியவர் ஜே.பி. கில்போர்ட். குழு காரணி கொள்கையை அறிவித்தவர் யார்? குழு காரணி கொள்கையை அறிவித்தவர் தர்ஸ்டன். ஆளுமையை அளவிட பயன்படும் மிக பொருத்தமான முறை எது? ஆளுமையை அளவிட பயன்படும் மிக பொருத்தமான முறை சுயசரிதை. ஆக்கத்திறன் பற்றிய மின்னசோடா சோதனையின் உருப்படிகள் மொத்தம் எத்தனை? ஆக்கத்திறன் பற்றிய மின்னசோடா அப்படின்னா மொழி மற்றும் மொழியில்லா சோதனை. இந்த சோதனையினுடைய உருப்படிகள் மொத்தம் எத்தனை? 19. தார்ன்டைக்கின் பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது? தார்ன்டைக்கின் பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது? தண்டனையை. எளிய வாழ்க்கை உயர்ந்த எண்ணம் என்ற குறிக்கோளை கொண்டது எது? எளிய வாழ்க்கை உயர்ந்த எண்ணம் என்ற குறிக்கோளை கொண்டது விஸ்வபாரதி பல்கலைக்கழகம். கீழ் உள்ளவற்றில் கற்றல் வகைகளில் பொருந்தாத ஒன்று எது? கீழ் உள்ளவற்றில் கற்றல் வகைகளில் பொருந்தாத ஒன்று மனப்பாடம் செய்து கற்றல். முதல் தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968. வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யார்? வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் காந்திஜி. உட்காட்சி மூலம் கற்றல் நிகழ்வதை சோதனையின் மூலம் நிரூபித்தவர் யார்? உட்காட்சி மூலம் கற்றல் நிகழ்வதை சோதனையின் மூலம் நிரூபித்தவர் கோலர். நுண்ணறிவு சார்ந்த பன்முக காரணி கோட்பாட்டினை அளவிட தார்ன்டைக் கூறும் வழி எது? நுண்ணறிவு சார்ந்த பன்முக காரணி கோட்பாட்டினை அளவிட தார்ன்டைக் கூறும் வழி CAVD. அகமுகன் புறமுகன் ஆகியோரது இயல்புகளை விளக்கியவர் யார்? அகமுகன் புறமுகன் ஆகியோரது இயல்புகளை விளக்கியவர் யூங். நுண்ணறிவு டேஸ் வயதிற்குள் வளர்ச்சி அடைந்து விடுகிறது. நுண்ணறிவு டேஸ் வயதிற்குள் வளர்ச்சி அடைந்து விடுகிறது. 15 முதல் 16 வயதிற்குள். நுண்ணறிவு ஈவு 90 உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நுண்ணறிவு ஈவு 90 உள்ளவர்கள் சாதாரணமானவர்கள். எபிங்கஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? எபிங்கஸ் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். நுண்ணறிவு பற்றிய இரட்டை காரணி கோட்பாட்டை தந்தவர் யார்? நுண்ணறிவு பற்றிய இரட்டை காரணி கோட்பாட்டை தந்தவர் ஆல்பிரட் பினே. ஆல்பிரட் பினே. நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமை பெறும் வயது எது? நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமை பெறும் வயது 15 முதல் 16 வயது. நல்லதொரு சிந்தனையின் உயர்நிலையாக விளங்குவது எது? நல்லதொரு சிந்தனையின் உயர்நிலையாக விளங்குவது உள்ளுணர்வு. அறிவின் உருவாக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அறிவின் உருவாக்கம் கற்றல்.
மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் 10. மேம்பட்ட சமூக ஒழுங்குமுறைக்கான கல்வி என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? மேம்பட்ட சமூக ஒழுங்குமுறைக்கான கல்வி என்னும் புத்தகத்தை எழுதியவர் ரசில். இவற்றில் எது சிக்கலான பொதுமை கருத்து? இவற்றில் சிக்கலான பொதுமை கருத்து சிறிய நீல நிற சதுரக்கட்டை. சிறிய நீல நிற சதுரக்கட்டை. தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த ஆக்க நிலையுறுத்த கற்றல் சோதனையில் ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எது? தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த ஆக்க நிலையுறுத்த கற்றல் சோதனையில் ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எலி. விஸ்வபாரதி எவ்வகையான அமைப்பு? விஸ்வபாரதி நமக்கு நல்லா தெரியும், அது ஒரு பல்கலைக்கழகம். கெஸ்டால்டா என்னும் சொல் எந்த மொழிச்சொல்? கெஸ்டால்டா என்னும் சொல் ஜெர்மன் மொழிச்சொல். ராபர்ட் காக்னேயின் படிநிலை கற்றல் வகைகள் மொத்தம் எத்தனை? ராபர்ட் காக்னேயின் படிநிலை கற்றல் வகைகள் மொத்தம் எத்தனை? 8. நேர்கோட்டு வகை திட்டமிட்ட கற்றல். நேர்கோட்டு வகை திட்டமிட்ட கற்றல் ஸ்கின்னர். ஆசிரம பள்ளி எங்கு நிறுவப்பட்டது? ஆசிரம பள்ளி பாண்டிச்சேரியில் நிறுவப்பட்டது. மதரசா என்பது டேஸ். மதரசா என்பது முஸ்லிம் பள்ளி. தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி அமராவதியில் அமைந்துள்ளது. 10+2+3 என்ற பாடத்திட்ட முறையை முதலில் பரிந்துரைத்த குழு எது? 10+2+3 என்ற பாடத்திட்ட முறையை முதலில் பரிந்துரைத்த குழு கோத்தாரி கல்விக்குழு. ஒரு நிறுவனத்தின் வெற்றி என்பது எதை சார்ந்து உள்ளது? ஒரு நிறுவனத்தின் வெற்றி என்பது தலைவரை சார்ந்து உள்ளது. பள்ளி வளாகம் என்ற கருத்தை பரிந்துரை செய்த குழு எது? பள்ளி வளாகம் என்ற கருத்தை பரிந்துரை செய்த குழு உட்டின் அறிக்கை. மத்திய அரசு 100% சேர்க்கைக்கு சமீபத்தில் தொடங்கியுள்ள இயக்கம் எது? மத்திய அரசு 100% சேர்க்கைக்கு சமீபத்தில் தொடங்கியுள்ள இயக்கம் சர்வ சிக்ஷா அபியான். தேசிய கல்விக்குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? தேசிய கல்விக்குழுவின் தலைவராக இருந்தவர் TS கோத்தாரி. கள கோட்பாடு கற்றல் கொள்கை. கள கோட்பாடு கற்றல் கொள்கை புட்லெவின். ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டின் முன்னோடி யார்? பாவ்லோவ். கவனவீச்சின் மற்றொரு பெயர் என்ன? கவனவீச்சின் மற்றொரு பெயர் புலன்காட்சி வீச்சு. கல்வி என்பது தொடர்ச்சியான நடைமுறை என்று கூறியவர் யார்? கல்வி என்பது தொடர்ச்சியான நடைமுறை என கூறியவர் கோஹலர். செயல்படு ஆக்க நிலையுறுத்தம் யாரால் துலங்கல்சார் ஆக்க நிலையுறுத்தம் என அழைக்கப்பட்டது? செயல்படு ஆக்க நிலையுறுத்தம் யாரால் துலங்கல்சார் ஆக்க நிலையுறுத்தம் என அழைக்கப்பட்டது? ஸ்கின்னரால். பயிற்சி மாற்ற கோட்பாடான பொதுவிதி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? பயிற்சி மாற்ற கோட்பாடான பொதுவிதி கோட்பாட்டை உருவாக்கியவர் ஜட். கற்றல் வரைபடத்தில் கற்றலின் வளர்ச்சி ஒரே விகிதத்தில் இருந்தால் அது டேஸ் முன்னேற்றம் என பொருள்படும். கற்றல் வரைபடத்தில் கற்றலின் வளர்ச்சி ஒரே விகிதத்தில் இருந்தால் அது 0 முன்னேற்றம் என பொருள்படும். குறுகிய நேரத்தில் ஒருவன் தன் நினைவில் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கையை விளக்குவது டேஸ் ஆகும். குறுகிய நேரத்தில் ஒருவன் தன் நினைவில் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கையை விளக்குவது கவனவீச்சு. கல்வி கற்பித்தலின் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் யார்? கல்வி கற்பித்தலின் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் ஸ்கின்னர். அறிவு புல வரைபடம் என்ற கருத்தை கூறியவர் யார்? அறிவு புல வரைபடம் என்ற கருத்தை கூறியவர் டோல்மேன். முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவனவீச்சு. முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவனவீச்சு 6 to 7. தனி பயிற்றுவிப்பு முறை கற்பித்தலின் மற்றொரு பெயர் டேஸ் திட்டம்.
தனி பயிற்றுவிப்பு முறை கற்பித்தலின் மற்றொரு பெயர் டேஸ் திட்டம், கெல்லர் திட்டம். முடியாதது எதுவும் இல்லை என முயற்சி செய்வது கற்றல் விதியில் டேஸ் விதியாகும். முடியாதது எதுவும் இல்லை என முயற்சி செய்வது கற்றல் விதியில் பயிற்சி விதியாகும். சைனடிக் என்ற படைப்பாற்றலை வளர்க்கும் கற்பித்தல் முறையை உருவாக்கியவர் யார்? சைனடிக் என்ற படைப்பாற்றலை வளர்க்கும் கற்பித்தல் முறையை உருவாக்கியவர் ஜே கார்டன். தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் இடையே உள்ள இடைவெளி எவ்வளவு வினாடி? தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் இடையே உள்ள இடைவெளி எவ்வளவு? 0.03. தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் இடையே உள்ள இடைவெளி அளவு 0.03. கவர்ச்சியும் முதிர்ச்சியும் சிறந்த சிக்கனமான டேஸுக்கு அடிப்படை. கவர்ச்சியும் முதிர்ச்சியும் சிறந்த சிக்கனமான டேஸுக்கு அடிப்படை. கற்றலுக்கு அடிப்படை. பார்வைத்திறன், கற்றல், மனத்திருத்தல் போன்றவற்றை உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டவர். பார்வைத்திறன், கற்றல், மனத்திருத்தல் போன்றவற்றை உளவியல் சோதனைகள் மூலம் நிரூபித்தவர் கேட்டில். தார்ன்ஸ்டைக்கின் எந்த விதி அலைவெண் விதி என அழைக்கப்படுகிறது? தார்ன்ஸ்டைக்கின் எந்த விதி அலைவெண் விதி என அழைக்கப்படுகிறது? பயிற்சி விதி. காக்னே கற்றலில் எத்தனை படிநிலைகள் உள்ளன? காக்னே கற்றலில் எத்தனை படிநிலைகள் உள்ளன? 8 படிநிலைகள் உள்ளன. பயிற்சி மாற்ற கோட்பாடான குறிக்கோள் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? பயிற்சி மாற்ற கோட்பாடான குறிக்கோள் கோட்பாட்டை உருவாக்கியவர் பாக்லி. குறுக்கீடு கொள்கை எதனுடன் தொடர்புடையது? குறுக்கீடு கொள்கை மறதியுடன் தொடர்புடையது. கற்றலின் விளைவாக ஒருவன் பெறும் இணக்கமான இசைவு பெற்ற உடலியக்க செயல்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. கற்றலின் விளைவாக ஒருவன் பெறும் இணக்கமான இசைவு பெற்ற உடலியக்க செயல்கள் செயல்திறன்கள் என அழைக்கப்படுகிறது. குடேர் முன்னுரிமை பதிவு ஒருவரின் எந்த ஆர்வத்தினை ஆராய்வதாகும்? குடேர் முன்னுரிமை பதிவு ஒருவரின் எந்த ஆர்வத்தினை ஆராய்வதாகும்? தொழில். நினைவு கூறுதலின் 4ஆம் நிலை என்ன? நினைவு கூறுதலின் 4ஆம் நிலை மீட்டுணர்தல். நினைவாற்றல் என்ற நூலின் முதல் பிரதியை வெளியிட்டவர் யார்? நினைவாற்றல் என்ற நூலின் முதல் பிரதியை வெளியிட்டவர் எபிங்காஸ். உளவியலாளர்கள் ஒழுக்க வளர்ச்சியில் குறிப்பிடும் நிலைகள் எத்தனை? உளவியலாளர்கள் ஒழுக்க வளர்ச்சியில் குறிப்பிடும் நிலைகள் 4. ஒரு திறமையான ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு கல்வியின் நோக்கம் என எதை காட்டுவார்? வெற்றி. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதலில் இதுவும் அடங்கியுள்ளது. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதலில் இதுவும் அடங்கியுள்ளது. விளைவு பற்றிய அறிவு. கற்றலின் அடைவு டேஸ். கற்றலின் அடைவு திறன், அறிவு இரண்டுமே. சைக்காலஜி என்னும் துறையின் மூலம் ஆராயப்படுவது எது? சைக்காலஜி என்னும் துறையின் மூலம் ஆராயப்படுவது ஆன்மாவின் இயல்பு. விளையாட்டு வழி கற்றல் என்பதை பிரபலப்படுத்தியவர் யார்? விளையாட்டு வழி கற்றல் என்பதை பிரபலப்படுத்தியவர் புரோபல். கற்றல் நிலையில் சுதந்திரம் என்பதுடன் தொடர்புடையவர் யார்? கற்றல் நிலையில் சுதந்திரம் என்பதுடன் தொடர்புடையவர் ஸ்ரீ அரவிந்தர். எவற்றின் மூலம் கற்றல் நடைபெறுகிறது? எவற்றின் மூலம் கற்றல் நடைபெறுகிறது? பயிற்சி, அனுபவம். டேஸ் என்பது பயிற்சி, அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருவனிடம் ஏற்படக்கூடிய ஓரளவு நிலையான நடத்தை மாற்றத்தை குறிப்பதாகும். டேஸ் என்பது பயிற்சி, அனுபவங்கள், அது அனுபவங்கள் கிடையாது, அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருவனிடம் ஏற்படக்கூடிய ஓரளவு நிலையான நடத்தை மாற்றத்தை குறிப்பதாகும் கற்றல் என்பது.
நினைவில் வலுவிழந்து மறைந்து போவது என்ன? நினைவில் வலுவிழந்து மறைந்து போவது மறத்தல். கற்றல் மாற்றம் எத்தனை வகைப்படும்? கற்றல் மாற்றம் 2 வகைப்படும். எந்த மனப்பான்மை பற்றலை தூண்டுகிறது? எந்த மனப்பான்மை பற்றலை தூண்டுகிறது? நேர்முகம். சரிங்க, அது பற்றலை கிடையாது, கற்றலை தூண்டுகிறது. எந்த மனப்பான்மை கற்றலை தூண்டுகிறது? முழுமை காட்சி கோட்பாடு என்பதை உருவாக்கியவர் யார்? முழுமை காட்சி கோட்பாடு என்பதை உருவாக்கியவர் கெஸ்டால்ட். அடிப்படை ஆக்க நிலைநிறுத்த கற்றல் கோட்பாட்டை ஏற்படுத்தியவர் யார்? அடிப்படை ஆக்க நிலைநிறுத்த கற்றல் கோட்பாட்டை ஏற்படுத்தியவர் பாவ்லோ. செயல்பாடு ஆக்க நிலையிருக்க கற்றல் ஏற்படுத்தியவர் செயல்பாடு ஆக்க நிலையிருக்க கற்றலை ஏற்படுத்தியவர் ஸ்கின்னர். உட்காட்சி கற்றல் என்பது யாருடையது? உட்காட்சி கற்றல் என்பது யாருடையது? கோலர். சிக்கல் அறை பரிசோதனை என்பது சிக்கல் அறை பரிசோதனை என்பது தார்ன்டைக். முயன்று தவறி கற்றல் இணைப்பு கோட்பாடு யாருடையது? முயன்று தவறி கற்றல் இணைப்பு கோட்பாடு யாருடையது? தார்ன்டைக். ஒருவனின் வாழ்வில் அறிவு, பழக்க வழக்கங்கள், மனப்பான்மைகள், செயல்திறன்கள் ஆகியவற்றை பெறுகின்ற நிலையினை குறிக்கும். ஒருவனின் வாழ்வில் அறிவு, பழக்க வழக்கங்கள், மனப்பான்மைகள், செயல்திறன்கள் ஆகியவற்றை பெறுகின்ற நிலையினை கீழே இருக்கிறதுல எது குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? கற்றல். படிப்படியாக நடத்தையில் பொருத்தப்பாடடைவது கற்றல் என்று கூறியவர். படிப்படியாக நடத்தையில் பொருத்தப்பாடடைவது கற்றல் என கூறியவர் B.F. ஸ்கின்னர். திறந்தவெளி பள்ளி, திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதன் அடிப்படை கொள்கை யாதெனின் கல்வி என்பது டேஸ். திறந்தவெளி பள்ளி, திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதன் அடிப்படை கொள்கை யாதெனின் கல்வி என்பது முறைசாரா கல்வி. கோடைமலை பள்ளி எங்கு நிறுவப்பட்டது? கோடைமலை பள்ளி எங்கு நிறுவப்பட்டது? சுவிட்சர்லாந்து. முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் மெக்லாண்ட். ஆசுபெல் என்ற உளவியல் அறிஞருடன் தொடர்புடையது. ஆசுபெல் என்ற உளவியல் அறிஞருடன் தொடர்புடையது மறத்தல் கோட்பாடு. உணர்வு அனுபவம் மூலம் கற்றல் சாத்தியமாகும் என கூறியவர். உணர்வு அனுபவம் மூலம் கற்றல் சாத்தியமாகும் என கூறியவர் ஜான் லாக். மறதி வளைவு பரிசோதனையை கொடுத்தவர் யார்? மறதி வளைவு பரிசோதனையை கொடுத்தவர் எபிங்காஸ். சமுதாயம் ஒத்துக்கொள்ளக்கூடிய நம்பிக்கைகள், மதிப்புகள், நடத்தைகள் ஆகியவற்றை பெற்று வாழ்வது. சமுதாயம் ஒத்துக்கொள்ளக்கூடிய நம்பிக்கைகள், மதிப்புகள், நடத்தைகள் ஆகியவற்றை பெற்று வாழ்வது சமூகவியல் பிணை பெறுதல். தேவை நிறைவேறும் போது ஏற்படும் மனவெழுச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேவை நிறைவேறும் போது ஏற்படும் மனவெழுச்சி நேர்முக மனவெழுச்சி என அழைக்கப்படுகிறது. மனவெழுச்சியை ஆளும் திறன் என்பது மனவெழுச்சியை ஆளும் திறன் என்பது மனவெழுச்சி நுண்ணறிவு. எந்த வயதிற்கு மேல் குழந்தைகளுக்கு பொறாமை குணம் வருகிறது? எந்த வயதிற்கு மேல் குழந்தைகளுக்கு பொறாமை குணம் வருகிறது? 2 வயதிற்கு மேல். குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என கூறியவர் யார்? குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என கூறியவர் ரூசோ. கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சியின் நிலைகள் எத்தனை? கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சியின் நிலைகள் 3. இதோட பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல முக்கியமான தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம 300 வினாக்களை கொடுத்திருக்கிறோம். இதே போல இன்னொரு 300 to 350 கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
அது வந்து பார்ட் 2ல கொடுக்குறேன். மேக்ஸிமம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் செலக்டடா தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்பா இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல அடுத்த பார்ட் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 350 கேள்வியோட நான் உங்களை வந்து பாக்குறேன். இதே போல வேற என்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரி டாபிக்ல இருந்து உங்களுக்கு கேள்வி வினாக்கள் வேணும், கொஸ்டின் ஆன்சர் வேணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.